ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! நான் உங்க சுஷ்மிதா சுரேஷ். நான் சொன்ன மாரி சூப்பர் ரெசிபியோட வந்திருக்கேங்க. அது சிக்கன் கீ ரோஸ்ட் அண்ட் கீ தோசா. நோ ஆனியன், நோ டொமேட்டோ, வெரி லெஸ் இன்கிரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு 4, 5 பல்லு பூண்டு, ஒரு 5, 6 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சு நிதானமாக ஸ்லோவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. தீயை நல்லா குறைச்சிக்கோங்க. நிதானமாக மெதுவாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பூண்டெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண பொருளெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் புளி தண்ணியை. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்க. அதோட ஒரு 10 கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணால் நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போது ஒரு 1/2 கிலோ சிக்கன் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி கொண்டு வந்துருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்ச அந்த விழுதை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுடுங்க. நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி சட்டப்பட்டா நல்லா பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணி அந்த கீயோடு நல்லா கிளறி நாலா பக்கமும் நல்லா தீயை குறைச்சி வச்சு லிட் போட்டு மூடி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த லிட் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விடுங்க. நீங்கள் ஸ்லோவாக கிளற நம்ம போட்ட நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக கிளறிட்டே வாங்க. நல்லா ரெட்டாக ரோஸ்ட் ஆகிடும் சிக்கன். பார்த்தீங்களா? இப்போது நம்ம போட்ட நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, கம்மி இன்க்ரீடியன்ஸில் ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட்டு இப்போ ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை பக்கத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போது தோசை கீ ரோஸ்ட். இந்த சிக்கனோட தோசையை வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ தோசையை போட்டுக்கலாமா? தோசை நல்லா ரெட்டாக ஆனவொன்னே திருப்பி போட்டு
தோசைக்கு நடுவில் நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் கீ ரோஸ்ட்டை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது தான் அடுத்த வேலை. இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ரொம்ப கம்மி நேரத்தில் கம்மி இன்க்ரீடியன்ஸில் சட்டுன்னு இப்படி பண்ணிட்டு வந்துடலாம். பேச்சுலர்ஸ்க்கு இன்னும் சூப்பருங்க. ஒர்க்கிங் உமனு, பேச்சுலர்ஸு, பிஜியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்கெல்லாம் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த கீ ரோஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு இந்த டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்களே பண்ணுவீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களா? அடுத்து உங்களை ஒரு சூப்பர் ரெசிபியோட மறுபடியும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.